ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் நகட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் 2 பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சீஸ் நகட்ஸ், இன்னொன்று சாதாரண சிக்கன் நகட்ஸ். இது வந்து கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டிலேயே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் இதுக்கு எடுக்கணும். அப்புறம் வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ், அதாவது 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு வந்து 2 ஸ்லைஸ் போதும் ப்ரெட்டு. அதோட சைடில் உள்ள ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். இதை கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வீட்டிலே சில்லியை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதுதான். அப்புறம் இது இட்டாலியன் சீசனிங், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது சேர்த்தா போதும். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படி கையிலலாம் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். இப்போது நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம், சிக்கன் பால்ஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உருட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி தட்டி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நகட் ஷேப்லேயே பண்ண போகிறேன். உள்ளே வந்து நீங்கள் சீஸ் கூட வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு முட்டையை உடச்சி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ், இது நான் சும்மா லோக்கலில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் தான். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா 2 ப்ரெட்டை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பிரெட் க்ரம்ஸு. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்க சிக்கனையும் ப்ரெட்டையும் நல்லா கலந்துக்கலாம், பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இப்போ வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நகட் ஷேப்லேயே உருட்டிக்கிறேன். கடைகளில் இந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு ஸ்கொயர் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். பால் ஷேப்பில் கூட உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சீஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதோட நம்ம சிக்கன் அந்த இதில் வந்து நடுவில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. சீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சிருச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா அப்படி வெளியே வந்துடும், மெல்ட் ஆகி. சீஸ் நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 இது சீஸ் வச்சுட்டு மீதி ஒரு 8 இதை வந்து அப்படியே வச்சுட்டேன். வெறும் சிக்கன் நகட்ஸாகவே வச்சுட்டேன். மொத்தம் வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 12 பீஸ் கிடச்சிது எனக்கு. சிக்கனை உள்ளே வச்சு பால் கூட உருட்டி போட்டுக்கலாம். நீங்கள் சீஸ் பாலாக கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எக்கில் வந்து லைட்டாக புரட்டிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட எல்லா நகட்ஸையும் இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி வச்சுக்கோங்க. இது அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ நீங்கள் அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம், நமக்கு தேவையான அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறையா பண்ணி வச்சுட்டு
இன்னும் 4 வந்து சீஸ் வச்சது, மீதி 8ம் வந்து சீஸ் இல்லாத நகட்ஸு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில்ல. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே கருகிடும். உள்ளே வந்து நம்ம சிக்கன் வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடுங்க. நம்மளோட சிக்கன் நகட்ஸ் வந்து ரொம்ப எம்மியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த லீவில் உங்கள் குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.